தேவி மௌனத்தை கலைக்கும் விதமாக, உனக்கு முழுவிருப்பம் இல்லாட்டி வேணாம்பா என்று சொல்ல. குமார் அப்படி எல்லாம் இல்லை, உங்களுக்கு சரி என்றால் எனக்கு ஓகேதான் என்று மீண்டும் மெல்லிய குரலில் சொல்ல. தேவியின் மனதில் ஒருவித புது உணர்ச்சி பெருகியது. அது அவளுக்கு புதிதாக இருந்தது. உன்னை நான் வற்புறுத்தவில்லை, உனக்கு 1% விருப்பம் இல்லை என்றால் கூட வேணாம்பா என்று சொன்னாள். பதிலுக்கு குமார் அப்படி எல்லாம் இல்லை, உங்களுக்கு என்னோட சம்மதம் என்றால் எனக்கு சம்மதம்தான் என்றான். தேவிக்கு குமார் சொல்வதை கேட்டு வெட்கம் வந்தது. உடனே தேவி அது என்ன உங்களுக்கு என்னோட என்று குமாரை கேட்க, குமார் சொல்வதறியாது முழித்தான். சொல்லுப்பா மீண்டும் கேட்க, அது தான் உங்களுக்கு என்னோட அப்படி என்று சொல்லி நிறுத்தினான். மீண்டும் தேவி என்ன குமார், உங்களுக்கு என்னோட அப்படி அது என்ன என்று அவனை கேட்க, சிறிது நேரம் குமார் மௌனமாய் இருக்க, தேவி குமாரை கூப்பிட்டு இங்க பாருப்பா, நான் சொல்றேன்னு நீ இதை செய்ய வேணாம். உனக்கு முழு விருப்பம் இருந்தால் மட்டும் சொல்லு, இல்லாட்டி வேணாம். உன்னை வற்புறுத்தி இதை நாம் செய்ய வேணாம். ஏன் சொல்றேன்னா உனக்கு பேசவே இவளோ தயக்கமா இருக்கு. நானே உன்னிடம் வந்து வெட்கத்தை விட்டு கேட்டு இருக்கேன். நீ என்னடானா பேசுறதுக்கு சொல்லறதுக்கும் இவளோ தயங்குற. அப்போ உனக்கு முழு சம்மதம் இல்லைனுதான அர்த்தம் என்று சொல்லி முடித்தாள். குமார் அமைதியாக இருக்க, தேவி சரிப்பா, உனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு நினைக்குறேன், விடு என்று சொல்ல. குமார் குறுக்கிட்டு இல்லை இல்லை, எனக்கு முழு சம்மதம் என்றான். இதை கேட்டு தேவிக்கு வெட்கம் கலந்த சிறப்பு வர, அதை கட்டுப்படுத்தி கொண்டு, சரிப்பா நான் ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நமக்குள்ள நடக்க போறது நமக்குள்ள மட்டும்தான். இதில் ஒருவருக்கொருவர் நல்ல புரிதல் இருக்கணும். இருவர் மனதும் ஒத்துப்போய் மனதை விட்டு பேசினால் தான் அனைத்தும் நல்லபடியாய் நடக்கும் என்று முடித்தாள். அதற்கு குமார் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு என்று சொல்ல. தேவி இதுக்குதான் சொல்றேன், விருப்பம் இல்லாட்டி வேணாம்னு சொல்லி முடிக்க, குமார் குறுக்கீட்டுக்கு இல்லை விருப்பம் இருக்கு, கொஞ்சம் வெட்கமா இருக்கு என்றான். என்னிடம்தான பேசுற, அப்பறம் ஏன் வெட்க படுற, இதுக்கே வெட்க பட்டால் எப்படி? நான் உன்னிடம் அப்படியா பேசுறேன், நீ ஃப்ரீயா பேசுப்பா. மறுபடியும் சொல்றேன், உனக்கு 1% விருப்பம் இல்லனா கூட வேணாம். குமார் அப்படி எல்லாம் இல்ல சித்தி, எனக்கு முழு சம்மதம் என்று சொல்ல. தேவி குமாரை இப்போ தான் சித்தியே வருதா என்றாள். குமார் மெல்லிய குரலில் சிரிக்க, சரி சொல்லுப்பா, அது என்ன உங்களுக்கு என்னோட என்று மீண்டும் கேட்க, குமார் பொறுமையாய் உங்களுக்கு என்னோட சேருறதுக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம் என்று சொல்லி முடிக்க, தேவி உடனே எனக்கு சம்மதம் இல்லாமையா உன்ன கேட்டேன் என்றாள். குமார் அசடு வழிந்தவன் போல் சரி சரி என்றான். என்ன சரி சரி என்று தேவி கேட்டாள். எனக்கும் சம்மதம் என்றான். உங்களோடு ஒன்னா சேர்ந்து உங்க தோஷத்தை போக்க எனக்கு முழு சம்மதம் என்றான் குமார். இதை கேட்டு தேவிக்கு மிகவும் சந்தோஷம். சரிப்பா, எனக்கும் உன்னோட ஒன்னு சேர முழு சம்மதம் என்று சொல்ல. ஒரு வழியாக இருவரும் ஒருவருக்கொருவர் தங்களின் விருப்பத்தை தெரிவித்து முடித்தனர். பின்னர் தேவி சரிடா தங்கம், உனக்கு மற்ற விவரங்கள் எல்லாம் நான் அப்புறம் சொல்லுறேன் என்றாள். அதற்கு குமார் மற்ற விவரம் என்றால் என்ன என்று அவளிடம் கேட்க, உடனே தேவி ஆசைய பாரு, எல்லாம் நேரம் காலம் பார்த்துதான் என்று சொன்னாள். குமார் அப்படி எல்லாம் இல்ல சித்தி, என்னன்னு தான் கேட்டேன் என்றான். தேவி உடனே அப்போ ஆசை எல்லாம் இல்லையான்னு கேட்க, குமாருக்கு என்ன சொல்வது என்று தெரியாமல் முழிக்க, மீண்டும் அவனை அவள் ஆசை எல்லாம் இல்லையான்னு கேட்க, குமார் தனது மெல்லிய குரலில் இருக்குன்னு சொல்ல, தேவி அவனை சீண்டும் வகையில் எதுக்கு இருக்குன்னு கேட்டாள். குமார் அது வந்து என இழுக்க, சும்மா சொல்லுடா தங்கம், உன் விருப்பத்தை தெரிஞ்சிக்கத்தான் கேக்குறேன், நமக்குள்ள என்ன இருக்கு, உன் சித்திதானே. குமார் உங்க கூட என்று சொல்ல, என் கூட என்ன முழுசா சொல்லு என்றாள். குமார் உடனே உங்க கூட இருக்க ஆசை இருக்கு என்றான். தேவி எனக்கும் தாண்டா கண்ணா என சொல்லி முடித்தல். சரி, மத்தது எல்லாம் அப்பறம் சொல்லுறேன் என்று சொல்லி தொலைபேசியை வைத்தாள்.
தேவியிடம் பேசி முடித்த பின்பு குமார் தன் வேலையை பார்க்க சென்றான். குமாரின் சிந்தனை. இரவு படுக்கைக்கு வந்து படுக்க அவனுக்கு உறக்கம் வரவில்லை. சித்தியிடம் பேசியது அவன் மனதில் ஓடிக்கொண்டு இருந்தது. அது அவன் சித்தி தேவியுடன் ஒரு உறவு வைத்து கொள்ளப்போவதுதான். இதுவரை தேவி சித்தியை தவறான கண்ணோட்டத்தில் பார்த்தது இல்லை. சித்தியும் நம்மை அப்படி பார்த்தது இல்லை. இப்படி இருக்க நானும் சித்தியும் எப்படி? இதுவரை இருவருக்கும் எந்தவித ஈர்ப்பும் ஒருவர் மேல் ஒருவருக்கு வந்ததே இல்லை. பின்பு ஏன் சித்தி என்னை இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு அழைத்தாள்? சித்திக்கு இருக்கும் இந்த விபரீத தோஷத்தால் தான் சித்தி என்னை அணுகி இருக்கிறாள். அது மட்டுமில்லாமல் என்னிடம் சொன்னது போல் யாரிடமும் இப்படி அவள் பேச தயங்கிதான். பாதுகாப்பும் நம்பிக்கையான ஒருவர் வேண்டும் என்று முடிவு செய்துதான் சித்தி என்னை இந்த தோஷத்தை பற்றி சொல்லி இருக்கிறாள். இது ஒரு பக்கம் குமாரின் மனதில் ஓட. மறுபக்கம் குமாருக்கு தேவி பேசியது. முக்கியமாக என் விருப்பத்தை என்னையே சொல்ல வைத்து அவளுக்கும் என்னுடன் கொள்ள விருப்பம் இருப்பதாய் சொல்லி இருக்கிறாள். என்னதான் தோஷம் என்றாலும் ஒரு பெண், அதுவும் தன்னைவிட வயதில் பெரியவள், அவள் பார்த்து வளர்த்தவனுடன் இருக்க எனக்கு முழு சம்மதம் என்று சொல்கிறாள் என்றால் சித்திக்கு என்னுடன் அப்படி இருக்க விருப்பம் இல்லாமலா சொல்லி இருப்பாள்? நிச்சயம் அவளுக்கு என் மீது ஆசை இருக்கும். இதுவரை சித்தியை பார்த்த கண்ணோட்டம் வேறு. இனி சித்தியை நான் பார்க்க போகும் கண்ணோட்டம் வேறு. கண்களை அப்படியே மூட தேவியின் உருவம் அவன் கண் முன்னே வர தேவியை குமார் வேறு கோணத்தில் பார்க்க ஆரம்பித்தான். தேவியின் சிந்தனை. இரவு படுக்கைக்கு வந்த தேவி தன் தோஷத்தை போக்க குமார் தன்னுடன் ஒன்று சேர ஒத்துக்கொண்டதை எண்ணி மகிழ்ந்தாள். தன் தோஷத்தை போக்க குமார் நமக்காக இதை ஒப்புக்கொண்டான். இப்படி நமக்காய் இறங்கி வருபவனுக்கு நான் என்னை கைமாறு செய்யப்போகிறேன். என்ன செய்ய முடியும்? என்னையே அவனுக்கு முழுதாய் தரப்போகிறேன். இதைவிட வேறு என்ன என்னால் குமாருக்கு கொடுக்க முடியும்? இப்படி ஒரு வாய்ப்பு யாருக்கும் கிடைக்காது. திருமணம் ஆகாமலே குமாருக்கு என்னுடன் கிட்டத்தட்ட ஒரு இரவு. குமாரின் விருப்பத்திற்கேற்ப வளைந்து கொடுத்து வானோடு சந்தோஷமாக இருக்கணும் என்று முடிவு செய்தாள். குமார் தன்னோடு எப்படி சேருவேன்? முதலில் எப்படி ஆரம்பிப்பான்? எங்கு இருந்து ஆரம்பிப்பான்? நான் தான் அவனை வழி நடத்த வேண்டுமா? தேவி சித்தியிடம் இருந்து எந்த அழைப்பும் வரவில்லை. கிட்டத்தட்ட 2 வாரம் ஆகின்றது. என்ன ஆச்சு என்று குமார் யோசித்து கொண்டு இருந்தான். ஒருவேளை சித்தி நம்மை வேணாம் என்று முடிவு செய்து விட்டாளோ? நான் நெருங்கிய ஒருவன், அதுவும் அவள் பார்த்து தூக்கி வளர்ந்த பையன், இவனுடன் நாம் எப்படி ஒண்ணா இருக்கிறது என்று எண்ணி விட்டாளோ? இல்லையே, இது எல்லாம் தெரிந்து தானே என்னை அணுகினாள். விருப்பம் இருக்க இருக்க என என்னை அதனை முறை கேட்டாள். எனக்கும் முழு விருப்பமடா கண்ணா என்று சித்தி சொன்ன அந்த வார்த்தை எனக்கு இன்னமும் கேக்குது. அவள் சொன்னதில் ஒரு ஆசையும் ஏக்கமும் இருந்தது. இப்படி இருக்க ஏன் இன்னும் சித்தியிடம் இருந்து எந்த அழைப்பும் வரவில்லை? நாம போன் பண்ணி பேசலாம் என்று பார்த்தாள். என்ன இவன் ரொம்ப அலையுறான் என்று நம்மள தப்பா எடுத்துக்க போறான்னு பயம் வேறு. போன் பண்ணி பேசலாமா வேணாமா? இல்லை, அவளே பேசட்டும் என்று காத்து இருக்கலாமா என்று தனக்குள் குழம்பிக் கொண்டு இருந்தான். ஒரு நாள் குமார் வழக்கம் போல் கல்லூரிக்கு சென்று வீடு திருப்பினி இரவு சாப்பிடும் பொழுது குமாரின் அம்மா, தம்பி சொல்லவே மறந்துட்டேன், தேவி சித்தி போன் பண்ணி இருந்தா என்று சொல்ல. குமாருக்கு தூக்கி வாரி போட்டது. ஐயோ, சித்தி நமக்கு போன் பண்ணுவான்னு பார்த்தால் நம்ம அம்மாக்கு போன் பண்ணி இருக்காளே. ஒரு வேளை அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிட்டாளோ? அம்மா கிட்ட சொல்லுற அளவுக்கு இது சாதாரணமா விஷயமா இருக்காது, வேற ஏதாவதா இருக்கும். குமார் திருதுருவென முழித்து கொண்டே என்ன என்று மெல்ல கேட்க, ஒன்னும் இல்லைடா, உன் சித்தி வீட்டுக்காரர் வேலை விஷயமா ஒரு வாரம் வெளியூர் போறாராம் என்று சொல்ல. உடனே குமாரு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. அப்பாடா, இது வேற விஷயம் போல என பெரும் மூச்சு விட்டு, இப்போ அதுக்கு என்ன என்று கேட்டேன்.
உன் சித்தி தனியா இருக்கணுமாம் ஒரு வாரம், அதனால உன்னை ஒரு வாரம் அவ வீட்டுக்கு வந்து தங்க முடியுமா என கேட்டாள். குமாருக்கு ஒரு குழப்பமும் சந்தோஷம். ஒருவேளை இது தான் சித்தியின் அழைப்பா, இல்லை வேறு காரணமா என யோசிச்சி. அது எப்படி, நான் காலேஜ் போக வேணாமா, ஒரு வாரம் அங்க போய் தங்கி இருக்கணும், நான் எப்படி என் கேட்க. உன்னை யாரும் லீவு போட்டுட்டு போகச் சொல்லல, நீ அங்க இருந்தே காலேஜ் போயிட்டு வா என்று சொல்ல. குமார் இது அந்த விஷயம் மாதிரி தெரியல, ஆனா இதுல ஏதோ ஒரு விஷயம் ஒளிந்து இருக்கு என்று நினைத்தான். என்னம்மா இது குமார் சும்மா கேட்க. உடனே நான் தான் வரேன்னு சொன்னேன், உன் சித்தி தான் குமார அனுப்பி வைங்க போதும்னு சொன்னா. இதை கேட்ட குமாருக்கு லேசாக இதனுள் இருக்கும் அர்த்தம் புரிந்தது. குமார் சற்று யோசித்து சரி என்று சொல்வதற்குள் அவனின் அம்மா தேவிக்கு போன் செய்து, பாரும்மா அப்போவே நான் வரேன்னு சொன்னேன், நீ தான் குமாரு என் செல்லப்பிள்ளை போதும்னு சொன்ன. இப்போ அவரு ரொம்ப யோசிக்குறாரு, அங்க வந்து தங்க என்று சொல்ல.